கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வெளியூருக்கு செல்கிற போதோ அல்லது பெரிய பெரிய கோயில்களுக்கு, வெள்ளாங்கண்ணி போன்ற திருத்தலங்களுக்கு செல்கின்ற போதோ அல்லது சென்னை எங்கேயாவது நாம் சுற்றுலா செல்கின்ற பொழுது அந்த இடங்களை பார்த்தோ அல்லது அங்கே இருக்கின்ற கட்டடங்களை பார்த்தோ அழகான இடங்களை பார்த்தோ எவ்வளவு அழகாக இருக்குது, வாவ் அப்படிங்க. இப்போ பழைய அதிசயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தாஜ்மஹால் மும்தாஜுக்காக கட்டப்பட்டது, உலக அதிசயங்களில் ஒன்று. அல்லது எகிப்தினுடைய பிரமிடுகள், இத்தாலியில் பீசா நகரத்து சாய்ந்து போகும், பாபிலோனுடைய தூங்கு தோட்டம், இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய நவீன அளவில் நிறையா அதிசயம் வந்துச்சு. இப்போ பக்கத்தில் கூட ஒரு திருவாரூரில் ஏதோ ஒன்று இருக்குது. திருவாரூர்லையா பக்கத்தில் கேள்விப்பட்டேன். நான் போகல. கோட்டமோ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கு. லேட்டஸ்ட்டாக செஞ்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுறோம். வாவ், அதை போய் ஓட்டுன்னு சொல்கிறது இல்லை, ஐயோ உனக்கு கேடுன்னு சொல்கிறது. வாவ், ஏன் ஆச்சரியப்படுறோம்னா அந்த கட்டடங்கள் அழகாக இருக்கிறது நம்மை பிரமிக்க பார்க்க வைக்கிறோம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு பரிசேயர்களை பார்க்குறாரு. அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். ஏன் இதை இயேசு சொல்கிறாருன்னா, யூதர்கள் கல்லறைகளை ரெண்டு விதமாக செஞ்சாங்க. ஒன்று மலைகளை குடைந்து அதில் உள்ள அடக்கம் செய்தார்கள். ஜியோன் மலை நம்ம போனோம்னா அப்படியே எருசலேமுக்கு போகின்ற பொழுது ஆண்டவர் அழுதார், தோமனிஸ் ஃப்ளாவித் அப்படின்னு அந்த மலையிலேருந்து கீழே போகிறப்போ நல்லா தெரியும். அந்த ஜியோன் பள்ளத்தாக்கில் சின்ன சின்ன கல்லறைகள், யூதர்களுடைய கல்லறைகள். யூதர்களுடைய ஐதீகம்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் அங்கே கொண்டாந்து அடக்கம் செஞ்சாங்கன்னா உலகம் வச்சுட்டு போயிடுவாங்க. இரண்டாவது, நிலங்களை தோண்டி அங்கே அடக்கம் செஞ்சாங்க. இன்னொன்று அவங்களுடைய பழக்கம் என்னென்னா, இறந்த நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த கல்லறையை தோண்டி அங்கே வைப்பாங்க. அவ்வாறு தோண்டுகின்ற பொழுது அங்கே உள்ள இறந்தவருடைய எலும்புகள், அழுக்குகள், நாற்றங்கள் இருக்கும். அதைத்தான் ஆண்டவருக்கு அந்த ஞாபகத்தை பார்த்து சொல்கிறார். இன்னொன்று, யூதர்களை பொறுத்தவரை அந்த கல்லறைகள் இரண்டு விதமாக பார்க்கப்படுகின்றன. என்னென்னா, ஒன்று அதை வெள்ளையடிக்கிறாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. இன்னொன்று, அந்த கல்லறைகளை தொடுவது அவர்களுக்கு அழுக்காகப்பட்டது, தீட்டாகப்பட்டது. அதனால தான் என்னாகமத்து 19-16 வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், யாராவது அழுக்கான அல்லது கல்லறையை திருட்டாங்கன்னா அவங்க ஒரு வாரத்துக்கு அவங்கள விலைக்கு வச்சுருவாங்க, தீட்டாக இருக்கும். எனவே இதுக்காக யூதர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்தில் கல்லறையை ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறது ரெண்டு காரியம். ஒன்று, இவங்க தெரியாமல் அந்த கல்லறையை மீச்சிடக்கூடாது, மீச்சா தீட்டு. இரண்டாவது, அந்த கல்லறைகளை பார்த்து இவர்கள் வியக்கின்றது. அதனால தான் ஆண்டவர் இயேசு அமைதியாக பார்த்துட்டு இருக்கார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை. அப்போ இவர்கள் கல்லறைகளை வெள்ளையடிப்பது என்பது மற்றவர்கள் வியக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, பார்ப்பர் பிரமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த கல்லறைகள் வெளியில் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கிறது. ஆனால் உள்ள எலும்புகளும் அசிங்கங்களும் அழுக்குகளும் இருக்கின்றன. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறார். வெளில பார்த்தா ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் அங்கே உறுப்பினர் உணர்த்துறீங்க. வெளில பார்த்தா நோன்பு இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு உதவி செய்ய மாட்டீங்க. வெளியில் பார்த்தா எல்லாரும் உங்களை சொல்லணும்னு சொல்கிறாங்க, கடைசியில் நீங்கள் மற்றவனுக்கு உதவி செய்கிறதில்லை என்று அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வெளி வேடத்தை சொல்லி காமிக்கிறார். இந்த சோதனை நமக்கும் இருக்குது. வெளில பார்த்தா பயங்கரமாக இருக்கும், ஆனால் நம்மளும் அதில் மாட்டிக்கணும். எப்படி ஏவாள் மாட்டினா, கவர்ச்சியாக இருந்துச்சு, மாட்டிக்கிட்டுச்சு. லோத்து பார்த்தாரு, இந்த யோர்தான் நதியை, யோர்தான் அந்த பள்ளத்தாக்கு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி நாம் வெளியில் பார்க்கின்ற இந்த கட்டடங்களாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம். பெரிய வேலை செஞ்சுருப்பார், நல்லா நீட்டாக இருப்பார், கீழே இருக்கிற வேலையாட்டில் போட்டு படாத பாடுபடுத்துவார், குடும்பப்படுத்துவார். நல்ல பக்திமானாக இருப்பார், வீட்டில் புலியாக இருப்பார், வெளியில் எலியாக இருப்பார். அதனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உடைய முரண்பாடு, வெளி தோற்றம் சூப்பராக இருந்துச்சா, அவ்வளோ பார்க்க நல்ல மனுஷமான் இருக்கிறாரு, இப்படி பண்ணிவிட்டாங்க பார்த்தா தெரியலையே நாம் சொல்லுகிறோம்.
இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் என்னப்படுத்துகிறாரு, நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். அழகுபடுத்துனா ஒயிட் வாஷ் பண்ணுறீங்க. ஆனால் கடைசியில் இறைவாக்குனர்கள் வந்து நீங்கள் தான் கொலை பண்ணினீங்க. இப்போ கொலை பண்ணி விட்டு அவங்க கல்லறையில் போய் வேண்டிட்டு வந்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முரண்பாடு இருக்கிறது? இப்படிப்பட்ட முரண்பாடு இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை வெளி தோற்றத்தை விட உள்ளிருந்து ஒரு பிரகாசம் நல்லா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுக்குறது. வெளியில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பழக்க வழக்கம் அல்லது நாம் இருக்கிறது அதை பார்த்து அப்படிங்கிறது இல்லாமல் உள்ளிருந்து வருகின்ற பிரகாசம் அல்லது வாழ்க்கை நல்லா இருக்கிறப்போ ஆண்டவரை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்ல மாட்டார். எவ்வளோ அருமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு திருப்திப்படுகின்ற வாழ்க்கை நம்முடைய அக வாழ்க்கை, உள்ளிருந்து வருகின்ற வாழ்க்கை பிரகாசமாக இருக்க ஜெபிப்போம்.